வணக்கம். உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ண நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்க்கறத நிறுத்தணும்னு சொன்னா நம்புவீங்களா? கேட்கறக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல. ஆனா இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வழி. வாங்க, சேவையின் மூலமா ஒரு உறவை எப்படி குணப்படுத்தலான்னு விரிவா பார்க்கலாம். சரி, இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உங்க உறவை சரி பண்ணணும்னா, நீங்க உங்க பார்ட்னர் மேல கவனம் செலுத்துறத விட்டுட்டு, வேற எங்கேயாவது கவனம் செலுத்தணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு தோணுதா? ஆனா, இந்த முழு அலசலோட மையக்கருவே இதுதாங்க. வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். முதல்ல நம்ம எல்லாரும் பொதுவா மாட்டிக்கிற ஒரு பொறி பத்தி பேசுவோம். அதுக்கு பேரு தான் சுய கவனம். அதாவது நம்மள பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. ரிலேஷன்ஷிப்ல வர்ற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு ஆரம்ப புள்ளி இதுதாங்க. இப்ப பாருங்க, சண்டைகள் எப்போ பெருசா வெடிக்குது? எனக்கு என்ன வேணும், என் உரிமை என்ன, எனக்கு எவ்வளோ வலிக்குது அப்படின்னு நாம நம்மள பத்தியே யோசிக்கும் போதுதான். இது ஒரு நெகட்டிவ் சைக்கிள் மாதிரி. ஆனா அதே சிந்தனைய நம்மளோட நோக்கம் என்ன, நாம சேர்ந்து என்ன தாக்கத்தை உருவாக்கலாம், நம்மளோட சந்தோஷம் எதுல இருக்குன்னு மாத்தி பாருங்களேன். மொத்த எனர்ஜி ஃப்ளோவும் அப்படியே மாறும். இப்படி நம்ம மேலேயே கவனம் செலுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு மூடிய ஆற்றல் சுற்று உருவாகுது. அதாவது அந்த எனர்ஜி வெளியே எங்கேயும் போகாம உங்களுக்குள்ளேயே சுத்தி சுத்தி தேங்கி நிக்குது. இதனால வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி கண்ணுக்கு தெரியாத நச்சுத்தன்மையான ஒரு டென்ஷன் உருவாகும். அத மனித மின்சாரம்னு சொல்றாங்க. அந்த இடமே ரொம்ப பாரமாவும் இறுக்கமாவும் ஃபீல் ஆகும். சரி, இந்த பொறியிலிருந்து வெளியே வர்ற வழி என்ன? ரொம்ப சிம்பிள். நம்ம எனர்ஜிய வெளியே நோக்கி செலுத்தணும். இது ஒரு மிகப்பெரிய பார்வை மாற்றம், ஒரு பாரடைம் ஷிஃப்ட்னே சொல்லலாம். பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாவோட இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை கவனிங்க. சேவை என்பது ஆன்மாவின் கரைகளை கழுவும் சோப்பு. அடடா, என்ன ஒரு ஆழமான வரி பாருங்க. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கணும்னா வெளியில சேவை செய்யறது ஒரு அருமையான மருந்துங்கிறத இதை விட அழகா சொல்ல முடியாது. அப்போ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஜோடி தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அவங்க ரெண்டு பேரோட எனர்ஜியும் ஒன்னு சேர்த்து மூணாவதா ஒரு விஷயத்துக்காக சேவை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த சண்டை போடுற எனர்ஜி இருக்குல்ல, அதுவே உருவாக்குற எனர்ஜியா மாறுது. வாக்குவாதம் காணாம போய் ஆக்கப்பூர்வமான வேலைகள் ஆரம்பமாகுது. அந்த மூணாவது விஷயம் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கலாம், மரம் நடுறதா இருக்கலாம், இல்ல ஒரு ஆன்மீக விஷயத்துக்காக உழைக்கிறதா இருக்கலாம். ஏன், பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு சின்ன உதவி செய்யறது கூட போதுமானது. முக்கியம் என்னன்னா, நோக்கம் பொதுவா இருக்கணும். சரி, இவ்ளோ நேரம் தத்துவம் பேசணும். இப்போ பிராக்டிக்கலா என்ன பண்ணலான்னு பாப்போம். இதை எப்படி செயல்படுத்துறது? இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிள் ஆக்ஷன் பிளான். வெறும் 7 நிமிஷத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆமாங்க, வெறும் 7 நிமிஷம்தான். இந்த சிம்பிளான பயிற்சிக்கு உங்க உறவோட போக்கியே மாத்திர சக்தி இருக்கு. இதுக்கு பேரு 7 மினிட் உருமாற்ற பயிற்சி. இந்த பயிற்சியோட ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, 2 பேரும் சேர்ந்து செய்யற மாதிரி ஒரு சின்ன சுயநலம் இல்லாத வேலையை தேர்ந்தெடுங்க. ஸ்டெப் 2, அது ஒரு டீமா சேர்ந்து பண்ணுங்க. ஸ்டெப் 3, இதுதான் ரொம்ப முக்கியம். உங்க கவனம் உங்க மேல இருக்கக்கூடாது. யாருக்காக செய்றீங்களோ அவங்களோட சந்தோஷத்துல தான் உங்க கவனம் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த வேலை ஒன்றும் பெருசா இருக்கணும்னு அவசியமே இல்ல. தினமும் காலையில ஒன்னா சேர்ந்து பறவைகளுக்கு சாப்பாடு வைக்கிறது, இல்லனா 2 மரக்கன்று நடுறது, வயசான பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த மாற்றம் எவ்வளவு பவர்ஃபுல்னு பாருங்க. நீங்க ஒருத்தருக்கு சண்டை போடுற போட்டியாளர்களா இல்லாம ஒரு பொதுவான குறிக்கோளுக்காக ஒன்னா நிக்கிற போர்க்கள தோழர்களா மாறுறீங்க. அப்படி மாறும்போது உங்க இதயங்கள் தானாவே ஒரே நேர்கோட்ல வர ஆரம்பிச்சிடும். சரி, இந்த மெத்தட் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்லா வேலை செய்யுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான ஆன்மீக காரணம் என்ன? அதையும் இப்ப பாத்தரலாம். ஒரு ஜோடி சுயநலமே இல்லாம சேவை செய்யும்போது அவங்கள சுத்தி பகிரப்பட்ட ஒளிவட்டம், அதாவது ஒரு ஷேர்ட் ஆரா உருவாகுது. இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல்ட். இந்த எனர்ஜி அவங்கள 2 பேரையும் ஒன்னு சேர்க்கறது மட்டும் இல்லாம ஒரு உயர்ந்த சந்தோஷத்தோட மூலத்தோடையும் கனெக்ட் பண்ணுது. இந்த பிணைப்பு ரொம்ப ரொம்ப வலிமையானது. அதனால தான் ஒன்னா சேவை செய்யற ஜோடி ஒன்னாவே நிலைச்சு நிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க உறவுங்கிறது வெறும் தனிப்பட்ட தேவைகளை பத்தினது இல்ல, அது ஒரு பொதுவான உயர்ந்த நோக்கத்தை சார்ந்திருக்கு. இது அவங்க உறவுக்கு ஒரு புது ஆழத்தையும் அர்த்தத்தையும் கொடுக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த முழு அலசலோட சாராம்சமே இதுதான். வெளிப்புற சேவை ஒரு உள்குணப்படுத்தி. நீங்க வெளியில மத்தவங்களுக்கு காட்டுற அன்பு உங்களுக்குள்ள இருக்கிற காயங்களா ஆத்துது. சரி, இந்த முழு அலசலோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்க துணையோட சேர்ந்து ஒரே டீமா நீங்க செய்ய போற அந்த ஒரு சின்ன கருணையான செயல் என்ன? யோசிங்க. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த முதலடியே எடுத்து வைங்க. உங்க உறவுல வர்ற அந்த பாசிட்டிவ் மாற்றத்தை நீங்களே நேரடியா உணர்வீங்க.